பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளிலே மீண்டுமாய் உங்களை இந்த புதிய வீடியோவோடு சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, கண்ணீரை விதை, களிப்பை அறுப்பாய். கண்ணீரை விதை, களிப்பை அறுப்பாய். கண்ணீரை விதை, களிப்பை அறுப்பாய். களிப்பு அப்படின்னா களி கூறுதல், சந்தோஷம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். யாரெல்லாம் வேதத்தில் பைபிளில் கண்ணீர் விட்டாங்களோ அவங்க எல்லாம் களிப்பை பார்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற அன்பு வார்த்தை, தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தகப்பனே, தாயே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நின்றுகிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், முடியல, வாழ்க்கையில் ரொம்ப நொறுங்கி போனேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கிறேன், ஃபீல் பண்ணுறீங்களா? 10 வருஷம், சரியா 10 வருஷம் பெண்ணினால் அவள் பாட்டுக்கு பெத்து போட்டுக்கிட்டே இருக்கிறா. அந்நாள் அந்த பிள்ளையை எடுத்து கொஞ்சி வாழ்நாளையே ஓட்டிட்டா. இப்போ ஒரே ஒரு நாள் பெண்ணினால் குத்துக்கிறா, கொடைச்சல் கொடுக்குறா, உனக்கு பிள்ளை இல்லையே மலடி அப்படின்னு. இந்த வார்த்தை அன்னாளை காயப்படுத்தி விட்டது. வாடகை வீட்டிலே இருந்து ஒப்பேத்துவோம், நல்ல வாடகை வீட்டிலே இருந்து ஜாம்னு இருப்போம். என்னைக்கு ஹவுஸ் ஓனரை நம்மளை கொடைச்சல் கொடுக்குறானோ அன்னைக்கு நினைப்போம், எனக்குன்னு ஒரு வீடு இருந்தா இப்படி நான் வந்து பேச்சு கேட்கணுமா, எனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா நான் இப்போ மலடின்னு ஒரு வார்த்தையை நான் வந்து கேட்க வேண்டியது இருக்குமா, எனக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா வேலை இல்லாதவன் தெண்டச்சோறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்கணுமா. என்னைக்குமே ஒருத்தர் நம்மளை குத்துறாங்கன்னா அது நல்லது, அது நல்லது, நீங்க அதை நல்லதான் நினைக்கணும். யாரெல்லாம் அதை நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஒருத்தங்க குத்துறாங்க, ஒருத்தர் கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறான். அந்நாளுக்கு ஒரு பெனினால் கொடைச்சல் கொடுக்கலன்னா ஒரு சாமுவேல் இருந்திருக்க மாட்டான். எகிப்து மக்கள் இஸ்ரவேல் ஜனத்தை கொடைச்சல் கொடுக்கலன்னா அவங்க முறையிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எங்க போயிருக்க மாட்டாங்கன்னா கானானுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க, புறப்பட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடைச்சல் இருக்கு அப்படின்னா அது கண்ணீர்ல கொண்டு விடும். ஆனா அந்த கண்ணீர் களிப்பை அறுக்க வைக்கும். கண்ணீரை விதையுங்கள், களிப்பை அறுப்பீர்கள். சோமனோமா கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டபடி மக்களை ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.